Hello everyone, this is Guna Ragulan. So in the video நாங்க பார்க்க போறது வந்து advanced or somewhat advanced CMD command. So இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னா பேசிக்காக நாங்கள் பார்க்க போகிறது எப்படி வந்து சிஎம்டியை யூஸ் பண்ணி ஷட் டவுன் பண்ணுறது, அதுக்கு பிறகு வந்து அட்ரிப்னு சொல்லி ஒரு கமாண்ட் ஒன்று இதுக்கு இந்த ஃபைல்ஸை வந்து ஹைட் பண்ணுறது, ஷோ அப் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஹிடன் வைரஸ்ன்னு சொல்லி முதல்ல நம்மளோட பென்ட்ரைவ் எல்லாம் வந்து அட்டாக் பண்ணும். ஸோ அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு நாங்கள் இந்த அட்ரிப் SHR சொல்கிறது கமாண்ட் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ அதை உண்மையிலேயே அது என்னன்னு சொல்லி இதில் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதே மாதிரி வந்து நெட்வொர்க் கமாண்ட்ஸ், நெட்வொர்க் ரிலேட்டடான என்னென்ன கமாண்ட்ஸ் இருக்குன்னு சொல்லி நாங்கள் பார்க்க போகிறோம். நெட்வொர்க்கிங் லைக் Ipconfig அப்படியான கமாண்ட்ஸை எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஸோ பேசிக்காக பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிற விஷயம் வந்து இதுதான். ஃபார் எக்ஸாம்பிள் இவ்வளோ கமாண்டு தான் நாங்கள் வந்து லேர்ன் பண்ண போகிறோம். Attrib SHR இதை எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னு சொன்னால் ஃபைல் ஃபோல்டரை வந்து ஹைட் பண்ணுறதுக்கு இதை நாங்கள் யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி வந்து Attrib SHR -SHR ஹைட் பண்ணப்பட்ட ஃபோல்டர்ஸ் ஃபைல்ஸை வந்து மீள எடுத்துக்கொள்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம். பட் Attrib +SHR வந்து ஹைட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். ஷட் டவுன் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஷட் டவுன் ரீஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஷட் டவுன் -R, பட் ரீஸ்டார்ட்னு கொடுக்கல நாங்கள். ஷட் டவுன் -R is used to restart. அதே மாதிரி ஷட் டவுன் -L is used to log out the computer. அப்போ ஷட் டவுன் நம்ம டைமர் செட் பண்ணி எப்படியா ஷட் டவுன் பண்ணலாமான்னு பார்த்தா இந்த கமாண்டை ரன் பண்ணோம்னு சொன்னால் 50 செகண்டுக்கு பிறகு கம்ப்யூட்டர் வந்து தானாக வந்து ஷட் டவுன் ஆகும். அதே போல் 1 ஹவருக்கு பிறகு ஷட் டவுன் பண்ணுறது, 2 ஹவர்ஸுக்கு பிறகு ஷட் டவுன் பண்ணுறதுலாம் பண்ணிக்கொள்ளலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஷட் டவுன் ரீஸ்டார்ட், இது வந்து ரீஸ்டார்ட் பண்ணுறதுக்கு டு ரீஸ்டார்ட் கம்ப்யூட்டர் வித் டைமர் we can use this command. அப்போ Ipconfig to list our network interfaces, அதாவது வந்து சிம்பிளாக சொல்ல போனால் நம்மளோட கம்ப்யூட்டர், இந்த கம்ப்யூட்டரில் எத்தனை வைஃபை இது இருக்கு, வைஃபை இன்டர்ஃபேஸ் இருக்கு, இல்லாட்டி வந்து இந்த RJ45 ஈத்தர்நெட் கேபிள் எத்தனை இருக்குது, எத்தனை இன்டர்ஃபேஸஸ் இதில் அந்த வழியால் கனெக்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன இன்டர்ஃபேஸஸ் இருக்குது, அதோட மேக் அட்ரஸ் என்ன, அதோட ஐபி அட்ரஸ் என்னன்னு சொல்லி பார்க்குறதுக்கு இந்த Ipconfig வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த Ipconfig all வந்து மோர் டீட்டெயில்ஸ் வந்து நமக்கு தெரியும் இன் டீட்டெயில்ஸ். ஓகே, அதே போல் பார்த்தீங்கன்னா பிங்க் இஸ் யூஸ் டு செக் நெட்வொர்க் கனெக்டிவிட்டி. ஸோ நெட்வொர்க் கனெக்டிவிட்டியை செக் பண்ணுறதுக்கு பிங்க் யூஸ் பண்ணுவோம். CLS used to clear the CMT. Okay, CLS is used to clean the CMT. ஓகே, இவ்வளோதையும் தான் நாங்கள் பார்க்க போகிறோம். ஸோ ப்ராக்டிக்கலாக 1 by 1 வந்து பார்ப்போம். ஸோ முதல்ல நாங்கள் கவர் பண்ண போகிற விடயம் வந்து ஃபஸ்ட்டாக நான் என்ன செய்யணும்னு சொன்னால் CMT ஓப்பன் பண்ணிடுவேன். ஓகே, ஓப்பன் பண்ணிவிட்டு வந்து CD டெஸ்க்டாப்னு சொல்லி டெஸ்க்டாப்புக்கு போயிடுவேன் ஆஸ் யூஷுவல். ஸோ இந்த டெஸ்க்டாப்பில் வந்து ஒரு சிம்பிள் ஃபோல்டர் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன், டெஸ்ட் ஃபோல்டர்னு சொல்லி. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் டெஸ்ட் ஃபோல்டர்னு சொல்லி ஒரு ஃபோல்டர் ஒன்று க்ரியேட் ஆகிருக்கு. முதலாவது நாங்கள் பண்ண போகிறது வந்து Attrib SHR +++++ஓட வச்சு பண்ண போகிறோம். ஸோ திஸ் மீன்ஸ் we are going to hide this folder. டெஸ்ட் ஃபோல்டரை வந்து ஹைட் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நான் என்ன செய்யறேன்னு சொன்னால் Attrib SHR then enter, not enter. Okay, then I have to tell the folder name. So இப்போ நான் folder name சொல்லிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ரீஃப்ரெஷ் பண்ணோன்னே இந்த ஃபோல்டர் வந்து ஹிடன் ஆகிடும். ஸோ இப்போ இந்த ஃபோல்டரை வந்து நாங்கள் ஹைட் பண்ணிட்டோம். இப்போ நாங்கள் எடுக்கிறதுக்கு வந்து என்ன செய்யறதுன்னு சொன்னால் ப்ளஸுக்கு பதிலாக மைனஸை யூஸ் பண்ணுவோம். லைக் நாட் மைனஸ் ஹைஃபனை யூஸ் பண்ணி டெஸ்ட் ஃபோல்டர் என்டர் பண்ணோம்னு சொன்னால் அது ஓட்டோவாக வந்து டிஸ்அப்பியர் ஆனது. ஸோ ஹைட் பண்ணுறதுக்கு இது, திருப்பி எடுக்கிறதுக்கு வந்து மைனஸ். ஸோ தீஸ் 2 கமாண்ட்ஸ் ஆர் வெரி யூஸ்ஃபுல் ஃபார் அஸ். எங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வந்து ஃபைல்ஸ் எல்லாம் வந்து ஹைட் பண்ணி வைக்கிறதுக்கு, ஹிடன் பண்ணி வைக்கிறதுக்கு, மறைச்சி வைக்கிறதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னொரு விஷயத்தை நான் இதுக்கிட்ட நோட் அவுட் பண்ணணும். நீங்கள் சாதாரணமாக வந்து விண்டோஸில் வந்து நாங்கள் வந்து ஹிடன் ஃபைல்ஸை வந்து ஹிடன் பண்ணி வைக்க இயலும். பட் இந்த ஹிடன் இப்போ நாங்கள் சிஎம்டியை யூஸ் பண்ணி ஹிடன் பண்ணி வைக்கிறதுக்கும் GGYயில் ஹிடன் பண்ணி வைக்கிறதுக்கும் சரியான டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ GGYயில் ஹிடன், இப்போ சிஎம்டியை யூஸ் பண்ணி இந்த Attrib -SHR யூஸ் பண்ணி நீங்கள் ஹிடன் பண்ணி வச்சிங்கன்னு சொன்னால், ஹைட் பண்ணி வச்சிங்கன்னு சொன்னால் அது சிஎம்டியால் இந்த கமாண்டை யூஸ் பண்ணி மட்டும், அதாவது
-shrன்னு சொல்கிற கமாண்டை யூஸ் பண்ணால் மட்டும்தான் எடுக்கலாமே தவிர அந்த GUIக்குள்ளே போய் ஹிடன் வியூ ஹிடன் ஃபைல்ஸ் எல்லாம் கொடுத்தா அது காட்டாது. என்னது டிஃப்ரெண்ட் மெத்தடாலஜி. ஸோ CMDயில் ஹைட் பண்ணீங்க இந்த அட்ரிப்பை யூஸ் பண்ணி ஏதாவது ஃபோல்டர் ஹிடன் ஆகுமா சொன்னால் திருப்பி அதை எடுக்கணுமா சொன்னால் இந்த கமாண்டை தான் யூஸ் பண்ணணும். இல்லாட்டி வேறு வழிகள் இதுக்கு லைக் ரெஜிஸ்டர் இது செய்து அப்படின்னு சொல்லி. பட் ஒஃபிஷியல் வே இஸ் திஸ். ஓகே, இப்போ நான் வந்து ஆஸ் யூஷுவல் ஒரு இன்னொரு ஃபைல் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். ஸோ ஃபைலை க்ரியேட் பண்ணுற கமாண்ட் எக்கோ, மேபி யூ லேர்ன்ட் இட். ஸோ டெஸ்ட் ஃபைல் .txt. ஸோ இப்போ டெஸ்ட் ஃபைல் txt என்னோட இதுக்கு இப்போ இதை நம்ம ஹிடன் பண்ணி பார்ப்போம். Attrib SHR டெஸ்ட் ஃபைல். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த டெஸ்ட் ஃபைல்னு சொல்கிறது வந்து டிஸப்பியர் ஆகிட்டு. ஸோ இப்போ நாங்கள் இதை எடுக்கணுமா சொன்னால் you know what to do. We have to add hyphen here. Okay, it will come back. ஸோ இதுதான் பேசிக் ஐடியா. ஸோ இப்போ நான் இந்த ஃபைல் எல்லாம் வந்து ரிமூவ் பண்ணிடுறேன். ஸோ அதையும் வந்து நான் CMD ஊடாக செய்தேன். ஸோ இப்போ உங்களுக்கு இப்படி செய்ததனூடாக நாங்கள் ஏற்கனவே படித்த கமாண்ட் வந்து ஞாபகத்துக்கு வரும். ஸோ இதை டிலீட் பண்ணுறதுக்கு டெல். ஸோ ஃபைலை டிலீட் பண்ணுறதுக்கு டெல். ஓகே, டெஸ்ட் ஃபைல் TEST. இட்ஸ் நாட் டெஸ்ட். ஓகே, நோ வரி. ஓகே, அண்ட் CLS. அதுக்கு நாங்கள் பார்க்க போகிற விஷயம் வந்து ஷட் டவுன். ஸோ நான் ஷட் டவுன் பண்ணி காட்டல. ஏன்னு சொன்னால் இந்த வீடியோவை நான் செகண்ட் டைம் ரெக்கார்ட் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் டைம் வந்து இப்படி ஷட் டவுன் பண்ணாமல் இப்படி காப்பி பண்ணி போட்டு தெரியாதனமாக என்டரை ப்ரெஸ் பண்ணி என் கம்ப்யூட்டர் வந்து ஷட் டவுன் ஆகிட்டு இப்போ திருப்பி ஆன் பண்ணி ரெக்கார்ட் பண்ணி கொண்டிருக்கேன். ஸோ சிம்பிளாக சொல்ல போனோம்னு சொன்னால் இந்த கமாண்டை வந்து நீங்கள் இதில் டைப் பண்ணி என்டர் பண்ணுங்கன்னு சொன்னால் ஆட்டோவாக ஷட் டவுன் ஆகும். அதே போல் இந்த கமாண்டை நாங்கள் ரன் பண்ணோம்னு சொன்னால் ரீஸ்டார்ட் ஆகும். இந்த கமாண்டை நம்ம ரன் பண்ணோம்னு சொன்னால் லாக் அவுட் ஆகும். இந்த கமாண்டை நம்ம ரன் பண்ணோம்னு சொன்னால் 30 செகண்ட்ஸால் ஷட் டவுன் ஆகும். ஸோ நம்மளோட டைமர்ஸை வந்து இங்கே மாற்றிக்கொள்ளலாம். 30 செகண்டுக்கு பதிலாக 1 மினிட் போடணும்னா 60 செகண்ட்ஸை கொடுத்தீங்கன்னு சொன்னால் 1 மினிட்டால் வந்து ஷட் டவுன் ஆகும். அதே போல் ரீஸ்டார்ட்டுக்கும் அதே மாதிரியே. ஸோ இந்த இவ்வளோ கமாண்ட்ஸையும் வந்து நான் ஸ்கிப் பண்ணிடுறேன், ப்ராக்டிக்கலாக காட்டல. ஸோ யூ கேன் ட்ரை, பிகாஸ் அது ஷட் டவுன் ஆகிடுச்சுன்னு சொன்னால் இப்போ நான் ரெக்கார்ட் பண்ணி கொண்டிருக்கிறது வந்து நின்றுடும். அந்த ரீசனுக்காக வேண்டி நான் வந்து அதை நான் செய்து காட்டலை. ஓகே, லெட்ஸ் டாக் அபவுட் Ipconfig. ஸோ Ipconfig. ஸோ இப்போ நான் Ipconfigன்னு சொல்லி டைப் பண்ணக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பேசிக்காக பார்த்தா ஈத்தர்நெட் அடாப்டர், அன்னவுன் அடாப்டர் லைக் இதெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் வர்ச்சுவல் மெஷின். ஆப்வியஸ்லி இது உங்களுக்கு விளங்குதோ தெரியல. லைக் வர்ச்சுவல் மெஷினில் இருக்கிற அடாப்டர்ஸ் தான் இதெல்லாம். ஸோ இதை பார்த்தீங்கன்னா வயர்லெஸ் அடாப்டர், இது வந்து என்னுடைய வயர்லெஸ் வைஃபை அடாப்டர் எல்லாம் காட்டுது. ஸோ இதோட ஐபி அட்ரஸை நான் பார்க்கணும், இதோட மேக் அட்ரஸை நான் பார்க்கணும்னு சொன்னால் டீட்டெயிலாக பார்க்கணும்னு சொன்னால் Ipconfig இந்த ALL all என்றதை என்டர் பண்ண சொன்னால் ஓகே சம்திங் yeah. So this ஓகே இப்படி நாங்கள் என்டர் பண்ணோம்னு சொன்னால் Ipconfig all, then what happens, it will show everything. Like for example, in the wireless LAN adapter the MAC address in the physical address என்ற field இருக்கும். அதே போல வந்து for example Bluetooth, I think it's Bluetooth adapter. So Bluetooth adapter the network, for example physical address இந்த அதுக்குன்னு சொல்லி டீட்டெயில்டாக எங்களால் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. எங்களோட இந்த அட்ரஸுகளை வந்து டீட்டெயில்டாக வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இந்த Ipconfig யூஸ் பண்ணுறதுனூடாக. ஓகே, இப்போ அடுத்தது நாங்கள் பார்க்க போகிறது வந்து பிங்க். இந்த பிங்க்னு சொல்கிறது ஒரு ஒன்றுமே இல்லை. ஸோ சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இது உங்களோட கம்ப்யூட்டர். ஓகே, இது ஒரு சர்வர். இட் மே பி ஃபேஸ்புக் சர்வராக இருக்கலாம், இல்லை எந்த சர்வரானாலும் இருக்கலாம். ஒரு கனெக்டிவிட்டி, இது கம்ப்யூட்டர் 1, இது கம்ப்யூட்டர் 2. ஸோ சிம்பிளாக வந்து இந்த கம்ப்யூட்டருக்கும் கனெக்ஷன் இருக்கான்னு சொல்லி செக் பண்ணுற ஒரு டூல்ஸ் தான் இந்த பிங். அப்போ நீங்கள் கேட்கலாம் இந்த பிங் எதுக்காக வேண்டி நம்ம யூஸ் பண்ணலாம்? சிம்பிளாக சொல்ல போனால் கனெக்ஷன் இல்லாட்டி ஏதோ டவுன் ஆகிட்டு அப்படி சொல்லி இது அலர்ட் பண்ணுறதுக்கு இதுக்கெலாம் யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பிங் facebook.com சொல்லி டைப் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் replay from this IP address like time 65 இப்படி வருமே சொன்னால் இது ஃபேஸ்புக்
சர்வரோட வந்து டாக் பண்ணுது, ஜஸ்ட் பிங் பண்ணுது ஃபேஸ்புக் சர்வருக்கு. ஹே ஃபேஸ்புக் சர்வர் சொன்னோடனே ஃபேஸ்புக் சர்வர் ஹாய் என்று சொல்லி ரிப்ளை பண்ணுது, லைக் எஸ்ன்னு சொன்னோடனே அந்த ரிப்ளை நமக்கு வந்து கொண்டதுக்கு. ஸோ இது சிம்பிளாக சொல்ல போனால் இந்த பிங் இஸ் யூஸ் டு செக் கனெக்டிவிட்டிஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து பிங் லைக் வந்து linkedin.com. ஸோ லிங்க்டினுக்கு நான் பிங் பண்ண சொன்னால் இப்போ லிங்க்டின் வந்து எனக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த இன்டர்நெட்டை வந்து டவுன் பண்ணுறேன். ஓகே, டவுன் பண்ணிவிட்டு இப்போ நான் பண்ணும்போது ஓகே ஹோஸ்ட் இஸ் டன், அதாவது ஸோ இந்த கேமரா எல்லாம் டவுன் ஆகிடுதுன்னு நினைக்கிறேன். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ஹோஸ்ட் இஸ் டவுன், லைக் இப்போ பார்த்தீங்கன்னா என்னால் பிங் பண்ணே இல்லாமல் இதுக்கு லைக் வந்து ஃபேஸ்புக்குன்னு சொல்லி டைப் பண்ணும்போது the ping request could not find the host like this. Okay, so simple சொல்லணுமா சொன்னா, and we use to ping, அதாவது இந்த ping command யூஸ் பண்ணி நாங்கள் வந்து பிங் பண்ணுறோம், செக் பண்ணுறோம், கனெக்டிவிட்டி வந்து செக் பண்ணுறதுக்கு வந்து இந்த பிங் கமாண்ட் வந்து யூஸ் பண்ணுவோம். அடுத்து சிஎல்எஸ் உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும், இதை வந்து கிளியர் பண்ணுறதுக்கு வந்து சிஎல்எஸ் கமாண்ட் யூஸ் பண்ணுவோம். ஓகே காய்ஸ், உங்களுக்கு இது விளங்கிதிக்குமா நினைக்கிறேன் இந்த செஷன். ஸோ இதை வந்து நான் கிட்ஹப்பில் ஆஸ் யூஷுவல் இந்த நியூ ஃபோல்டரை நான் கிட்ஹப்பில் வந்து போடலை. ஸோ இதை வந்து நான் கிட்ஹப்பில் வந்து அப்லோட் பண்ணிடுறேன். அப்டேட் ஷட்டவுன் அண்ட் எக்ஸ்ட்ரா கமாண்ட்ஸ்ன்னு சொல்லி. So then you can go and see the notes from there. Okay guys, thank you so much for watching this video. I will see you in the next video.